இனிய மெய்யன்பர்களே, அருமை சான்றோர்களே, நல்லிதயம் கொண்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். தமிழ் புதையல் என்ற வரிசையில் இப்பொழுது இன்னொரு சிந்தனையை நாம் சிந்திக்க முயல்வோம். திருவள்ளுவரை பார்த்து ஒருவர் சென்று ஒரு கேள்வி கேட்டார். சுவாமி, ஐயா, என்னப்பா என்று வள்ளுவர் கேட்டார். நான் இந்த பிறப்பில் செய்கிற ஒரு செயலால், நன்றாக கவனித்து கேளுங்கள், நான் இந்த பிறப்பில் செய்கிற ஒரு செயலால் எனக்கு 7 ஜென்மத்திற்கும் பாவம் வராமல் இருப்பதற்கு இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். திருவள்ளுவர் சிரித்து கொண்டே, நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணட்டுமா? அப்புறம் 100 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணட்டுமா? அப்புறம் 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 என்று திருவள்ளுவர் சொன்னதனாலேயே இது ரெண்டும் பத்தாதுன்னு அர்த்தம். ஒரு மனிதன் தான் இந்த பிறப்பில் செய்கிற ஒரு செயலால் 7 பிறப்பிற்கும் பாவம் வராமல் இருக்க வேண்டுமானால் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சிந்திப்பது நியாயம். திருவள்ளுவர் இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 1000 பேருக்கு அன்னதானம் செய்வது புண்ணியம்தான், 100 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவது புண்ணியம்தான். ஆனால் இவை மட்டும் போதாது என்று வள்ளுவர் கருதி இருக்கிறார். பின்ன நான் என்ன சுவாமி செய்ய வேண்டும், இதைவிட வேற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அருமையான ஒரு விடை சொன்னார் திருவள்ளுவர். நீ பெற்றெடுத்த பிள்ளையினால், அது ஆண்மகனோ பெண் பிள்ளையோ, நீ பெற்றெடுத்த பிள்ளையினால் இந்த சமுதாயத்திற்கு தீங்கு வராமல் பார்த்துக்கொள். நல்ல பிள்ளையாக வளர்க்க கற்றுக்கொள். அவனை நன்றாக நெறிப்படுத்தி வளர்க்க கற்றுக்கொள். பள்ளிக்கூடம் அனுப்புவது, கல்லூரிக்கு அனுப்புவது, விடுதிக்கு அனுப்புவது, பணம் அனுப்புவது, உடைகளை வாங்கி கொடுப்பது, அவன் தேவைகளை நிறைவு செய்து கொள்வது, இவைகளெல்லாம் மட்டும் போதாதுப்பா. வினாடி வினாடியாக கவனித்துக்கொள். அவன் எங்கே பழகிறான், அவள் எங்கே பழகிறாள், அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, அவள் எவ்வண்ணமாக வாழுகிறாள், அவளுக்கோ அவனுக்கோ நண்பர்கள் யார் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு நெறிப்படுத்தி வாழ கற்றுக்கொள். உன் மகனால் இந்த சமுதாயத்திற்கு இன்னி தீங்கு வந்தாலும், நீ எத்தனை செயல் செய்தாலும் உனக்கு 7 பிறப்பும் பாவம் வரும். இப்ப என்ன தெரிகிறது என்றால், 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுவதை விட 100 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றதை விட கஷ்டம், ரொம்ப சிரமம் நாம் பெற்றெடுத்த ஆண் பிள்ளையையோ பெண் பிள்ளையையோ நெறிப்படுத்தி வளர்ப்பது. ஏனென்றால் சமுதாயம் அந்த அளவுக்கு மாறி போயிருக்கிறது. தயவு செய்து பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளை நெறிப்படுத்தி வளருங்கள். அப்பொழுது நமக்கு 7 பிறவிக்கும் பாவம் இல்லை. நான் சொல்லல, வள்ளுவ பேராசிரியர் சொல்லி இருக்கிறார். அந்த குறளை சொல்கிறேன் பாருங்க. 7 பிறப்பும் தீயவை தீண்டா, பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். அருமையான குறள். இப்படி ஒரு சிந்தனையை வள்ளுவ பேராசிரியர் அந்த நூற்றாண்டிலே சிந்தித்திருக்கிறார். எனவே பிள்ளைகளை படிக்க வைப்பது, வளர்ப்பது மட்டும் இல்லாம பொறுப்பு அதிகம். ஏனென்றால் நாம் வைத்த ஒரு செடி முள் செடியாக போய்விட்டால் பாதிப்பு சமுதாயத்திற்கு. எனவே முள் செடியை வளர்க்கக்கூடாது. நிழல் தருகின்ற ஆலமரத்தை, அரச மரத்தை, வேப்ப மரத்தை, மாமரத்தை வளர்க்க வேண்டும். அதுபோலத்தான் முள் செடியை வளர்ப்பது போல நாம் வளர்த்து விடக்கூடாது. தயவு செய்து இந்த பொறுப்போடு இருந்து வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். திருவள்ளுவ பேராசிரியர் வழியில் நடப்பது என்றால் பொறுப்பு அதிகம். 7 பிறப்பும் தீயவை தீண்டா, பழிபிறங்கா பண்புடைய மக்கள் பெறின். பழிபிறங்கா பண்புடை என்றால் பழிச்சொல்லுக்கு பயப்படுற பிள்ளை. ஐயோ, எங்க அப்பாவை தெரிஞ்சிடுமே, எங்க அம்மாவை தெரிஞ்சுமே, நான் தப்பு செய்ய மாட்டேன், மது மாது மாமிசங்களை நான் தொடமாட்டேன் என்று வாழுகிற உத்தம பிள்ளையாக, உத்தம புத்திரனாக அவனை உத்தம பெண்ணாக, உத்தம புத்திரனாக வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க, நீங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வையுங்கள் சான்றோர்களே என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். இது இன்றைய புதையல்.